ஹாய். இப்போ வெங்கி அட்ரூலி இயக்கத்துல சூர்யா நடிச்ச விஸ்வநாதன் சென்ஸ் இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சூர்யாவுக்கு வந்து 40 வயசு, என்ன கல்யாணம் ஆகல. வெளிநாடு போறாரு. அங்க ஒரு வாடகை தாய் மூலியமா ஒரு குழந்தைய பெற்றெடுத்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றாரு. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியானோம். அந்த குழந்தையோட வாழ்றாரு. குழந்தைக்கு திடீர்னு நோய் வந்துடுது. டாக்டர் வந்து இந்த குழந்தை குணமாகணும்னா அவங்க அம்மா இருக்கணும், அவங்க அம்மா இருந்தா மட்டும்தான் குணமாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது அவங்க அம்மாவை தேடி வெளிநாடு போறாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 20 வயசான மமிதா பைஜு. அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. எனக்கு பெருந்தொகை கொடுத்தாதான் வந்து இந்தியாவுக்கு வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களை எப்படி சமாளிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்கிறது தான் மீதி கதை. உங்க பையனை பத்தி நினைச்சாலே கூஸ் பம்ப்ஸ் வரும் தெரியுமா? அதாவது இந்த படம் வந்து தெலுங்கு படம், தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படம் லேக் ஆகாம சுவாரஸ்யமா போகுது. படத்துல அங்கங்க தெலுங்கு பாடம் வந்தாலும் படத்தை வந்து கரெக்டா கொண்டு போயிருக்காரு டைரக்டர். இதுக்கு முன்னாடி வந்த கருப்பு படத்துல கூட சில இடத்துல லேக் ஆச்சு, சில கலவையான விமர்சனங்கள் எல்லாம் வந்தது. இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கலவையான விமர்சனம் வரல, ஒரே மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, இந்த படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.